Hi bro, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பேண்ட்டை வந்து எப்படி ஆல்டர் பண்ணது நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் உங்க பேண்ட் வந்து டைட் ஆயிடுச்சு, நீங்க குண்டாயிட்டீங்க, இல்லனா வந்து நீங்க தைச்சு முடிச்ச பிறகு நீங்க பேண்ட்டை வந்து போட்டு பார்க்கும்போது இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பட் நம்ம உட்காரோம் பாத்தீங்களா, இந்த சீட் பகுதி இந்த இடம் ரொம்ப டைட்டா இருக்கும். இல்லனா நீங்க கடையிலேயே தைச்ச பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உட்காரும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் பேண்ட்டை போட்டு நம்ம கீழே உட்காரும் போதோ இல்லை வந்து பைக்கை டிரைவ் பண்ணும்போதோ இந்த பகுதி ஏதாவது கீழே இருக்க இந்த இடம் வந்து கிழிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டான பேண்ட்டை எப்படி வந்து ஆல்டர் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவை எக்ஸாக்டாக அதே கலர்ல ஃபேப்ரிக். சப்போஸ் நீங்க ஏற்கனவே தைச்சு முடிச்சிட்டீங்க, பட் என்கிட்ட அந்த பீஸ் ஆஃப் கிளாத் இல்லைன்னா ஒரு அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் நீங்க எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் வச்சு இந்த பேண்ட்டை எப்படி கொஞ்சம் இந்த இடத்த, அதாவது அந்த க்ரட்ச் பகுதியை எப்படி கொஞ்சம் பெருசாக்கி அகலமாக ஆக்குறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தையல் பிரிக்கணும். ஸோ இந்த தையல் வந்து எங்கே பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட உள்பகுதியில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம வந்து பிரிக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கேயும், அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கேயும். ஸோ இந்த கிராஸாக ப்ளஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் ஷேப்பில் இருக்கிறத இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். பிரித்து இதை பீஸ் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துருங்க. எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை திரும்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குது. ஒன்றா இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன், இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஒருவேளை நீங்க ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ரெடிமேட் மெட்டீரியல்ல வரும் இல்ல, பேண்ட், துப்பட்டா அண்ட் டாப்பு, அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பேண்ட் தைக்க பீஸ் பத்தாது. அப்போ நீங்க இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பேண்ட் வந்து லூஸாவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா பேண்ட் வந்து கிழியாது, உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட ஹைட் நான் எவ்வளோ எடுக்க போறேன்னா ஒரு 6 to 7 inch நான் எடுத்துக்கிறேன். ஸோ 7 inch வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மேலேருந்து இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏ ஷேப்பில் ஆங்கிள் மாதிரி வரணும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா லைக் 3.5 inches அகலம் கொடுத்துருக்கேன். மேலேருந்து இது இந்த மாதிரி கர்வ் வரணும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் தான். இப்போ நான் இதை மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 7 inch இருக்கு. ஆனால் இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு 6.5 inch, அரை இன்ச் நம்ம இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு தேவையான ஹைட் இதுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இதோட அகலம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த வளைவு கொடுக்க மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கரெக்டாக நான் மார்க் பண்ண இடத்துல இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். ஸோ இப்போ இந்த 2 பீஸையும் தான் நம்ம பேண்ட்ல வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து பேண்ட்டையும் பிரிச்சாச்சு. ஸோ சொன்ன மாதிரி ஒரு ப்ளஸ் ஷேப்பில் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இந்த சைடு கிராட்சை பிரிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து வர கிராட்சு. இது பேண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம நார்மலாக வந்து எப்படி தைப்போம்னா இங்கேருந்து கீழே மேலே போயிட்டு அடுத்த பக்கத்தையோடு நம்ம தைப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இது பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட்ல நம்ம நாடா கோக்குறோம். அந்த பெல்ட்டுக்கு கீழ் பகுதி வரும் இல்லையா, இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இப்போ இதை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ இந்த கீழ்ப்பகுதி இந்த கீழ்ப்பகுதியோட ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இது மேலே இப்படி தைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிட்டு அடுத்த பகுதி இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த கீழ்ப்பகுதி இது கூட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி வந்து தைக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் நம்ம போட்டுட்டோம். எப்பவுமே கீழே இருந்து மேலே கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து லென்த் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ கீழே ஒன்னா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ மேல இருந்து நம்ம தைச்சு கீழே வர போறோம். இது பாத்தீங்கன்னா ஈவனா தைச்சு நம்ம கீழே வரும். ஸோ ஒரு சைடு அடிச்சு முடிச்ச பிறகு இன்னொரு பக்கம் இருக்க துணி இது மாதிரி லே பண்ண போறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு இருக்க ஃபேப்ரிக் எடுத்து நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி லே பண்ண போறோம். ஓகே, போட்டு இப்போ
இது ஒன்றா சேர்த்து நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த துணி எப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே முடியுதோ அங்கேருந்து வெளியே வந்துடணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது. அங்கேருந்து இதை நல்ல ஆங்கிள் மாதிரி ஒரு ஏ மாதிரி ஷேப்பில் நம்ம இதை தைக்க போகிறோம். ஓகே, ஸோ மேலேருந்து தைச்சா மட்டும்தான் கீழே உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங்கை வந்து நிறைய நீங்கள் ரெடிமேட் பேண்ட்ஸில் பார்க்கலாம். ஏன்னா ரெடிமேட் பேண்ட்டில் கொஞ்சமாக துணி வச்சு தைச்சிருப்பாங்க. ஸோ அது கிழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து பாதி பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த பாதியிலேருந்து இப்போ தைக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வரப்போது. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பீஸ் யூ ஷேப்பில் அடியில் கட் பண்ணோம். இப்போ அதே ஷேப்பில் கொடுத்து தான் இப்போ நம்ம தைக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஷேப் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் திரும்பி மாறும். ஓகே, ஸோ அந்த யூ ஷேப்பை கரெக்டாக நம்ம கொடுத்து நம்ம இன்னொரு சைடு வரைக்கும் இப்படி தைச்சு வெளியே கொண்டு வந்துடணும். ஸோ எந்த இடத்துல அது வந்து மீட்டப் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும். இப்போ இந்த ஃபேப்ரிக் வச்சதுனால பேண்ட் வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் ஹாஃபாக மடிச்சிடுறேன், அதாவது ஹாஃப் த வே. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக எங்கே இருக்கும் உட்காரும் போது டைட்டாக பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து இன்னும் இதை கர்வ் பண்ணி ஃபர்தராக இதை கர்வ் பண்ணி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய துணி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பேண்ட் வந்து டைட்டாக இருக்காது. நல்லா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியாலா டைப்பில் நல்லா ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டேர் ஆகாது, கிழியாமல் ரொம்ப நாள் பேண்ட் வரும். ஸோ இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் குண்டாயிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா பேண்ட் பத்தலைனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. See you next time. Take care. Bye bye.